Even the smallest species, இதுல இருக்கல smallest species எதுன்னு சொல்றாங்க? Olive ridley நோட் பண்ணிக்கோங்க, which weighs about 35 kg நோட் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் முடிச்சோனே முட்டையை விட்டதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுமா? அத எல்லாத்தையும் மொத்தமா வந்து மண்ணை போட்டு அதை வந்து மூடிடுமா. சோ இதுமே ஒரு important statement for examination நோட் பண்ணிக்கோங்க. An equal mix of male and female hatchlings. சோ அவங்க வந்து மீட்டுக்காக வேட்டையாடுறாங்க இல்ல முட்டைக்காக வேட்டையாடுறாங்க. அப்படி இல்லையா? போட்ல இருக்கக்கூடிய அந்த வலையில சிக்கி சிலது வந்து இறந்துருது. வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் சீ டர்ட்டில்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ப்ரோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதை வந்து இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது சீ டர்ட்டில்ஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் us have seen tortoise in a zoo or a reptile parkன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று ஜூவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெப்டைல் பார்க்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. However, not many would have seen in a marine relative the sea turtle. ஸோ வந்து எல்லாருமே டார்டாய்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து ஒரு டர்ட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ அவங்க வந்து என்னவா, நீங்கள் வந்து என்னதான் டார்டாய்ஸ் பார்த்துருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சீ டர்ட்டில் பார்த்துருக்க முடியாது. பிகாஸ் அவங்க மோஸ்ட்டாக எல்லா நேரமும் அவங்க எங்கே இருப்பாங்களாம்? கடலில் தான் இருப்பாங்க. There are 7 species of marine or sea turtles. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் in the world. Of them, 5 are found in India's coastal waters. ஸோ மொத்தமாக 7 டர்ட்டில் இருக்கு. அந்த 7ல் 5 டர்ட்டில் வரைக்கும் இந்தியாவோட கோஸ்ட் லைன்லேயே நமக்கு வந்து பார்க்க முடியும். தி ஆலிவ் ரிட்லி, the hawk's bill, the green sea turtle, the loggerhead and the leatherback. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து ஞாபகம் இருக்கணும். ஆலிவ் ரிட்லி, ஹார்ஸ் பில், green sea turtle, loggerhead and leatherback. Compared to most tortoises, sea turtles are huge. என்னதான் இருந்தாலும் நிறைய டார்டாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது sea turtles எப்போதுமே வந்து பெருசாக இருக்குமா. ஓகேங்களா? ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ், இதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் எதுன்னு சொல்கிறாங்க? ஆலிவ் ரிட்லி நோட் பண்ணிக்கோங்க, which weighs about 35 kg நோட் பண்ணிக்கோங்க. When fully grown, the largest of them all, the leatherback, grows to the length of 2.2 meters and each could weight about 700 kgs. ஸோ இருக்கிறதுலே பெருசாக வளரக்கூடியது என்னதான்? லெதர்பேக். எவ்வளோ தூரம்? 2.2 மீட்டர் இல்லைனா 700 kg வரைக்கும் வளருமா. ஓகே. Sea turtles live life entirely in the oceans, but they still have a connection with land. They must come to the land to lay eggs. ஸோ அவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாமே சீல இருந்தாலுமே அவங்க வந்து முட்டையிடுறதுக்கு எங்கே தான் வரணுமா? கண்டிப்பாக ஷோருக்கு வந்து தான் ஆகணுமா. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare. The olive ridleys, however, are the still commonly seen nesting and sandy beaches all along our coast. இன்னைக்கு வரைக்கும் olive ridleys மட்டும் நல்லா வந்து நம்மளோட இதில் வந்து தெரியுது. ஓகே. So turtles are different from tortoise? Yes. Turtles are sea animals? Yes. There are 7 kinds of turtles in the world? Yes. Sea turtles are very small? Wrong. Turtles come ashore to lay eggs? True. Sea turtles come to rest on land? True. Lay eggsக்கு தான் வருவாங்க. ஓகேங்களா? Olive ridleys are the only sea turtles seen on the Indian shores. No, 5 வரைக்கும் இருக்கு, ஆனால் ரேர்லியா வந்து மற்றதெல்லாம் தெரியும். ஓகே. மரைன் ஃபவுண்ட் இன் த சி. ஸ்பீசிஸ்னா வந்து குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். கோஸ்டல்னா எட்ஜ். ஸோ இதில் வந்து அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிபாடா. இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் olive ridleys come ashore along to lay their eggs. However, Odisha is the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or aribada takes place. So aribadana என்னன்னா ஒரு மாசா இருக்கக்கூடிய அந்த முட்டையிடுறது. On certain nights during the nesting seasons, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs. மொத்தமாக வந்து முட்டையிட்டு போகிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? அரிபாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ செக்ஷன் 2குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்க, பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச், ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே தேர் எக்ஸ். எந்த மாதத்துக்கு நடுவில்? ஜனவரி அண்ட் மார்ச். யார் வரா? ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ். This is quite a problem for them as the turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. அவங்க வந்து அந்த முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளிப்பர் மாதிரி இருக்குமா.
அதாவது ஒரு ஒரு துடுப்பு மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ண முடியுமா, ஸ்விம் பண்ண முடியுமே தவிர நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. The turtle has to haul itself laboriously into the beach. கஷ்டப்பட்டு அது வந்து என்ன பண்ணுமா, பீச்சுக்குள்ளே வரணுமா. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 centimeter deep into which it lays about 100 eggs. ஸோ அதோட கேவிட்டி எத்தனை சென்டிமீட்டர் இருக்குமா, 45 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் அது லே பண்ணக்கூடிய எக்ஸ் எவ்வளோ இருக்குமா, 100 எக்ஸ் இருக்குமா. ஈச் எக் இஸ் இன் த ஷேப் ஆஃப் சைஸ் ஆஃப் அ டேபிள் டென்னிஸ் பால். அதோட சைஸ் எப்படி இருக்குமா, டேபிள் டென்னிஸ் பால் சைஸுக்கு இருக்குமா. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட், த டர்ட்டில் ஃபில்ஸ் இன் த கேவிட்டி, தென் இட் camouflages the nest by tossing sand on it. ஸோ இதெல்லாம் முடிச்சோன்னே முட்டையை விட்டதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுமா, அதை எல்லாத்தையும் மொத்தமாக வந்து மண்ணை போட்டு அதை வந்து மூடிடுமா. தென் that done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. ஸோ அந்த சூரியனோட இதிலே வந்து என்ன ஆகுமா, அந்த இதை வந்து அந்த முட்டையை வந்து என்ன பண்ணுவான், பொறிக்க வைக்குமா. ஓகே. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், லோக்கல் பீப்புள் எல்லாரும் இது எங்கே போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அது திருப்பி உள்ளே போகும்போது என்ன பண்ணிடுவாங்களாம், முட்டையெல்லாம் எடுத்துருவாங்களாம். They collect the eggs for eating. Jackals, domestic dogs and pigs to dig up and eat the eggs by following the scent left by the turtle. ஸோ இது வந்து என்னென்ன பண்ணுமா, ஜாக்கல்ஸ் ஆகட்டும், டாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே இதை வந்து கரெக்டாக வந்து மோப்ப பிடிச்சி போயிடுமா. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. The hatchlings, இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா 45 to 60 days. ஓகேங்களா. The hatchlings slash open the leathery egg shell with the help of tiny egg tooth. ஸோ வந்து அது என்ன பண்ணுமா, எது வழியாக வரும்னா ஒரு எக் டூத் இருக்குமா, அதை வச்சு கடிச்சு வெளியே வந்துருமா. திஸ் இஸ் லைக் அ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் த hatchlings snout. அதோட மூக்கோட பகுதியில் இருக்குமா. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upward through the sand and emerge on the surface of the beach from here to make a hurried dash to the sea. அப்படியே தெரிச்சு அடிச்சு எங்கே ஓடுமா, டக்குன்னு எடுத்தோன்னா அப்படியே கடலுக்குள்ளே போயிடுமா. ஸோ இதுதான் ஃப்ளிப்பர்ஸ்னால் என்னன்னா, ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ். Predators na animals that kill other animals. Haul na pull with force, haul pull with force. Slash cut, laborious great effort. Snout pointed nose, cavity hollow space. Emerge come out. Camouflage na ஒளிச்சு வைக்கிறது. Incubate na hatch eggs using warmth. ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அதோட வந்துட்டு இந்த லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது நல்லா பாருங்கள். ஃபீமேல் கம் ashore at night to lay eggs, correct. The eggs of an olive ridley are in the shape and size of a cricket ball கிடையாது, tennis ball. Ridleys come to lay their eggs in the month of January to March. The turtles use their flippers and make a hollow for their nest. Good. The hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. Correct. Okay, fine. So இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. Okay. So அதுக்கு அடுத்து வந்துட்டு there is an interesting aspect of the sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while it's growing. ஸோ அந்த டெம்பரேச்சர் வச்சே அது ஆண் டர்ட்டிலா இல்லை வந்து ஃபீமேல் டர்ட்டிலா நமக்கு தெரியும். When the eggs develop at 27 to 28 degree, only male hatchlings are produced. At 30 degrees Celsius only female hatchlings are produced. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாமினேஷன், நோட் பண்ணிக்கோங்க. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at precisely 29 to 30 degrees Celsius. ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ அடுத்த பார்ட்டுக்குள்ளே போகிறோம். செக்ஷன் நம்பர் 3. Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. எதெல்லாம் வந்து 20 கிராம்ஸோட கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரீச்சே ஆக முடியாதான் சீயை. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. So 20 கிராமுக்கு மேலே இருக்கணும். In fact, scientists estimate that only 1 in every 1000 hatchlings become an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. ஸோ அதனால் அது நிறைய எக்ஸ் லே பண்ணாதான் அதில் வந்து 1-2 தப்பிச்சு வந்து என்ன பண்ண முடியுமா, அதால் வந்து அதோட அந்த ஸ்பீசிஸ் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் வச்சுக்க முடியும். After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. ஸோ அவங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபீமேல் என்ன பண்ணுமா, அது எங்கே வந்து பிறந்துச்சோ அதே ஷோருக்கு போகுமா. They come there to lay their own eggs
how they managed to find the place after so many years in the sea is one of the many mysterious of these fascinating reptiles. ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்குதுன்றது இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு. Sea turtles are among the many wonderful creatures we share the planet with அப்படின்ற ஒரு ஃபேக்டையும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, they are survived natural dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. கடைசி 10 வருஷத்துல நடந்தக்கூடிய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களுக்கு வந்து பெரிய டேஞ்சர் கிரியேட் பண்ணிருக்கு. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of motorboats. ஸோ அவங்க வந்து மீட்டுக்காக வேட்டையாடுறாங்க, இல்லை முட்டைக்காக வேட்டையாடுறாங்க. அப்படி இல்லையா போட்டில் இருக்கக்கூடிய அந்த வலையில் சிக்கி சில இது வந்து இறந்துருது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், dumping of plastics, note பண்ணிக்கோங்க, pollution, dumping of plastics into the ocean and construction activities on nesting beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats we can ensure that sea turtles will continue to exist in the years. ஸோ இது எல்லாத்தையும் நிறுத்தினா தான் அடுத்தடுத்து வாழும் யார் டர்ட்டில்ஸ் வாழ முடியும் அப்படின்றாங்க. ஓகே, சேகர் தத்தாத்ரி writes popular articles on wildlife conservation and filmmaking. இது முக்கியம். And he has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker. For more information ஆனும் இது வேணாம், இது வரைக்கும் மட்டும் படிச்சுக்கோங்க, நமக்கு இது மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்துட்டு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சர்வைவ் தெரியும், மிஸ்டீரியஸ் தெரியும், ஃபேசினேட்டிங் நமக்கு தெரியும், டிகேட்னா 10 years அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதோட வந்துட்டு இந்த லெசன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம வந்து லைன் பை லைன் டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டெஸ்ட் சீரிஸையும் வந்து 9115049115 வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் சீரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் வித் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.